மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனாப்பிள் பச்சடி தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலு பைனாப்பிள் பச்சடிங்க. நம்ம எப்படிங்க தெலுங்கு வருஷப்பருப்பு தமிழ் வருஷப்பருப்புக்கெல்லாம் மாங்காய் பச்சடி பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஓணம் விஷு இதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க கட்டாயமாக இந்த பைனாப்பிள் பச்சடி அவங்களோட மெனுவில் இருக்குங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த பைனாப்பிள் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் பச்சடிக்கு நான் ஒரு பைனாப்பிள் எடுத்துருக்குறேங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காயில் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய், ஒரு இவ்வளோ பெரிய மூடி தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய்ங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேங்க. கடுகு 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அரைக்கிற கருவேப்பிலை 1 ஸ்பூன், சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன கட்டி இவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம பைனாப்பிள் கட் பண்ணி பாருங்க. இந்த பைனாப்பிள் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து இப்படி 2ஆக கட் பண்ணிட்டேங்க. 2ஆக கட் பண்ணிட்டுங்க. இப்போ இதையும் பாருங்கள், இதையும் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ இதை வந்து குறுக்கு இப்படி தான் கட் பண்ணிக்கிறேங்க. இப்படி எல்லா பீஸும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணிட்டேங்க. இப்போ எப்படி தோல் செய்யலான்னு பாருங்கள். இப்படி வச்சுட்டுங்க அந்த முள்ளோட இந்த முள் பகுதியை சேர்த்து நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், பைனாப்பிள் வந்து நம்ம வேக வச்சிடலாங்க. அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் 1 கப்புங்க. நான் உங்களுக்கு அளவு சொல்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் சொல்கிறேங்க. ஒரு 1.25 கப் எடுத்துருக்குறேங்க. நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. காய் வேகிறதுக்கடவா தண்ணி சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன். அப்புறம் இது கூட வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெல்லம் வந்து இந்த பாருங்கள், இந்த ஒரு சின்ன கட்டி எடுத்துருக்குறேன். ஏன்னா வெல்லம் போட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துனோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு, பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஒரு 1 சேர்த்துருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அளவாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்கணுங்க. இந்த வெல்லம் சேர்த்துருக்கறனால பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வேகட்டுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. தேங்காய் அரைக்கணும். வாங்க அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கணும், அதனால் இது 1 போதுங்க. அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
பாருங்கள் பைனாப்பிள் வந்து வெந்துருச்சுங்க. இது வந்து ஒரு 80% தான் வேகணுங்க, ரொம்ப குழையல் போடக்கூடாதுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா சேர்த்துடலாங்க. கழுவி ஒரு கொஞ்சமாக கழுவி ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிளோட இந்த ஊற்றின மசாலா வந்து நல்லா வெந்துங்க. நமக்கு வந்து தேங்காயோட பச்சை வாசல்லாம் போகணுங்க. மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் தீ. இப்போ வந்து இது வேகட்டுங்க, இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கு பாருங்கள், இதுக்கு நம்ம தயிர் சேர்த்தணுங்க. தயிர் வந்து இப்படி கெட்டி கெட்டியாக இருக்குங்க. அப்படி இல்லாமல் நம்ம ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சம் எல்லாம் கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து ரொம்ப சப்புன்னு புளிப்பே இல்லாத தயிர் எடுத்தாலும் நல்லா இருக்காதுங்க. அதுக்காக ரொம்ப புளிப்பான தயிரும் நம்ம எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு லேசாக புளிக்கிற மாதிரி தயிர் இருந்தால் நல்லா இருக்குங்க. ஒரு மீடியமாக இருக்கணும் நம்ம புளிப்பு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றின தேங்காய் பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறணுங்க. ஆறின பின்னாடி தான் நம்ம கூட தயிர் சேர்த்தணும். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு இந்த தயிர் கெட்டி தயிர் ஊற்றுறங்க. கெட்டி தயிர் நம்ம இஷ்டம் தாங்க, எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நம்ம அளவு தாங்க, இதுக்குள்ள ஒரு கணக்கெல்லாம் இல்லைங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சுக்கலாங்க. தாளிப்பு நம்ம கொடுத்துடலாங்க. இப்போ வந்து இது வந்து தேங்காய் எண்ணெய் தாளிச்சா தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிச்சது நம்ம வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் ஃப்ளேவருக்கு வேண்டி 2 சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து வச்சுங்க. இதை வந்து நம்ம பச்சடியில் சேர்த்துக்கலாங்க. இது ஏன் கலந்து விடலன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சூடாக இருக்கும். அது தயிரோடு சேர்த்தும்போது தயிர் வந்து தனித்தனியாக நீர்த்துடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை கலந்து விட்டுக்கலாங்க. பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உப்பு புளி காரங்கிற மாதிரி பைனாப்பிளில் இருக்கிற ஒரு இனிப்பு சுவை புளிப்பு சுவை. நம்ம வெல்லம் சேர்த்துருக்குறோம், தயிர் சேர்த்துருக்குறோம், உப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்துருக்குதுங்க. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கேரளா ஸ்டைல் பச்சடிங்க. இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய ரெசிபி வீடியோலாம் பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.